ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பெற்ற சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜிஎஸ்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய செயல்பாடுகள் என்னென்ன, எதனால் அதை இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பலதரப்பட்ட மறைமுக வரியை, அதாவது நேர்முக வரி, மறைமுக வரின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுக்குள்ள கிளாஸ் நம்ம அடுத்தது பார்க்கலாம். வரிகள் என்ன, வரி விதிப்புனா என்ன, அதில் எத்தனை வகைகள் இருக்குது, அதோடைய நன்மை தீமை எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இதில் ஜிஎஸ்டி மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மறைமுக வரி அப்படின்னா அடுத்தது நம்ம என்னென்னு பார்ப்போம். அடுத்த கிளாஸில் நம்ம வரியை பற்றி பார்க்கும்பொழுது இதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான மறைமுக வரியை நீக்கிறதுக்காக இந்தியா முழுவதும் ஒரே வரியை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க ஜிஎஸ்டி அப்படின்றது. ஸோ இதோடைய குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு, ஒரு அங்காடி, ஒரு வரி, எல்லாமே ஒன்று தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி குறிக்கோளில் இதை கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற கான்செப்ட் எங்கே அறிமுகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1954 ஃப்ரான்ஸில் தான் ஃபஸ்ட்டு அறிமுகமாகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் ஒவ்வொரு இதுலேருந்து எடுத்திருக்காங்க, ஒவ்வொரு நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. அரசியலமைப்பின் மூலங்களில் படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இது நம்ம ஜிஎஸ்டி அப்படின்றது எங்கேருந்து எடுக்கப்பட்டது, எந்த நாட்டினுடைய மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, கனடா இரட்டை ஜிஎஸ்டி முறையங்க. அதுதான் அந்த மாதிரியாக நமக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து இதோடைய உருவாக்கம் எப்படி உருவாகி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். முதல்ல இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இல்லை நடைமுறைக்கு வந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது ஜூலை 1, 2017 தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு, இல்லை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி கேட்டாலும் இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு முன்னாடி முதல்ல அதை கொண்டு அவங்க குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிக்கணும், அவங்க அதை அக்ரி பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது எல்லாம் இது பண்ணிட்டு உங்களுக்கு ஜிஎஸ்டி சட்டத்தை கொண்டு வராங்க. முதல்ல சட்டம் எப்போ கொண்டு வராங்கன்னா, செப்டம்பர் 12, 2016 கொண்டு வராங்க. அப்புறம் 2017 மார்ச் 20 தான் இது பாராளுமன்ற சட்டத்தால் நிறைவேற்றப்படுகிறது. ஸோ பாராளுமன்ற சட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு தான் நடைமுறைக்கு என்ன செய்து இந்தியாவில் வருகிறது. ஸோ இது மூணும் நல்லா பார்த்துக்கோங்க. என்ன டேட்டு, என்ன இயர், என்ன மந்த்து, இது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சட்ட திருத்தங்கள் கொஞ்சம் செஞ்சுருக்காங்க. 122வது சட்ட மசோதாவில் 101வது சட்ட திருத்தம். அந்த சட்ட திருத்தத்தில் இந்த ஜிஎஸ்டி தொடர்பான சில சட்டப்பிரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கு. 246A, 269A, 279A இது ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டிக்காக எந்த சரத்தை நீக்கியிருக்காங்க அப்படின்னா 268A. அதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சரத்து என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த விதியானது நீக்கப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டினால் சட்ட திருத்தம் செய்யப்பட்ட அட்டவணைகள் எந்தெந்த அட்டவணையில் திருத்தம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மற்றும் 7வது அட்டவணையில் திருத்தம் செய்யப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற கான்செப்டை ஒவ்வொரு மாநிலமாக ஏற்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏற்கிறதுல எந்தெந்த மாநிலங்கள் எத்தனாவது இடம், அதில் நமக்கு மெயினாக ஒரு 4 நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். முதல்ல அக்செப்ட் பண்ணது யார், இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற கான்செப்டை ஃபஸ்ட்டு எந்த மாநிலம் அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம். அடுத்தது 2வது அக்செப்ட் பண்ணது பீகார். 3வது அக்செப்ட் பண்ணது ஜார்க்கண்ட். 28வது அக்செப்ட் பண்ணது நம்மளுடைய தமிழ்நாடு. ஸோ இது 4ஐயும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது உள்ளடக்கங்கள். இதில் உள்ள ஜிஎஸ்டியின் உள்ளடக்கங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 வகை. சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூடி ஜிஎஸ்டி. ஸோ இது சிஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, மத்திய அரசு. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு இது விரிப்பாங்க, ஆனால் அதை மத்திய அரசோடைய கண்ட்ரோலில் அவங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஐஜிஎஸ்டின்றது மாநிலம் மற்றும் மத்திய, அதுக்கு 2க்கும் நடுவில் உள்ளது. சிஜிஎஸ்டி அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க வரியை வசூலிக்கக்கூடியது. யூடிஜிஎஸ்டி யூனியன் பிரதேசங்களில் விதிக்கக்கூடிய வரிகள். ஸோ இந்த வகையான 4 வகையான உள்ளடக்கங்கள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இதோடைய வரி அடுக்குகள், என்னென்ன வரியெல்லாம் இருக்குது, எவ்வளோ பர்சன்ட்லலாம் ஜிஎஸ்டியில் வரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு 0%, 5%, 12%, 18%, அடுத்து 28%. ஸோ இப்படி இவ்வளோ பர்சன்டில் உங்களுக்கு ஜிஎஸ்டியில் வரி இருக்குது. அந்த 0% அப்படின்றது
காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரிகள். ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டு வரப்பட்ட மத்திய வரிகள், அதாவது ஜிஎஸ்டிக்கு கீழே மத்திய வரிகள் என்னென்ன வரிகள், அதாவது மத்திய வரிகள் எதெல்லாம், மாநில வரிகள் எதெல்லாம் ஆல்ரெடி நம்ம மத்திய மாநிலவுடைய அரசுகளுக்கிடையே பகிரப்படக்கூடிய நிதி பகிர்வில் படிச்சிருப்போம். ஸோ அந்த இதில் எந்த இதெல்லாம் வந்து எந்த இதெல்லாம் ஜிஎஸ்டி கீழே மத்திய வரிகளில் உள்ள வரிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கலால் வரி, விற்பனை வரி, சுங்க வரி, பொழுதுபோக்கு வரி, சேவை வரி, வேட். ஸோ இந்த விஏடி வேட்னா எனக்கு வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஸோ இதை என்னன்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். மாநில பண்டங்கள் வரியில் உள்ளடக்கிய வரிகள், அதாவது ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பார்த்தோம், சென்ட்ரல் கவர்மெண்ட். அதேமாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ளதும் எதெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசு சீட்டு வரி, மாநில கூடுதல் கட்டணம் வரி. ஜிஎஸ்டிக்குள்ளே எதெல்லாம் முதல்ல வராது, இதெல்லாம் நல்லா தரவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டிக்குள்ளேயே இந்த இதுக்கெலாம் வரியே கிடையாது, ஜிஎஸ்டியே கிடையாது இந்த இதுக்கெலாம். எந்தெந்த பொருட்கள்லாம் பாருங்கள், பெட்ரோல், ஆல்கஹால், மின்சாரம், உயர்வகை டீசல், இயற்கை எரிவாயு, இதுக்கெல்லாம் என்ன கிடையாது, ஜிஎஸ்டிக்குள்ளேயே வராது இதெல்லாம். அடுத்து ஜிஎஸ்டினா என்ன, விஏடி வேட்னா என்ன. ஜிஎஸ்டி குட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்றது என்னது, ஒரு அடித்தள விளைவு இல்லாத ஒரு முனை வரி அப்படின்றது தான் என்னது ஜிஎஸ்டி. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. விஏடி வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னா என்னது, அடித்தள விளைவு இல்லாத பலமுனை வரி. இது ஒரு முனை வரி, இது பலமுனை வரி. ஸோ இது ஹரியானாவில் 2003 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. மற்ற அனைத்து மாநிலங்களும் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2005 இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. வேறு அடுத்து ஜிஎஸ்டியுடைய நன்மைகள், அடித்தள விளைவை நீக்கியது, தொழில்நுட்ப ரீதியில் அமைந்திருக்கிறது, அடுக்கு வரி விளைவுகளை நீக்கியது, ஒரு முனை வரியாக உள்ளது, சிறிய தொழில் நிறுவனங்களுக்கான கலவை திட்டம் உள்ளது, இணையவழி வசதி மூலம் எளிமையாக்கம், மின்னணு வணிகம் வரையறுக்கப்பட்டது, தளவாடத்துடைய திறன் அதிகம், அமைப்பு முறையற்ற துறையை ஒழுங்குபடுத்துதல். இது ஃபுல்லாக நமக்கு ஜிஎஸ்டியுடைய நன்மைகள் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த கவுன்சில் அதை எப்படி உருவாக்கணும், அதை எப்படி யார் யார் இருக்கணும், அதை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு பார்த்திங்கன்னா பிரிவு 279. இதோடைய தலைவராக இருப்பவர் நிதியமைச்சர். முதலில் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவராக இருந்தவர் திரு அருண் ஜேட்லி அவர்கள். அடுத்ததாக இதில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னா 33 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த 33 உறுப்பினர்களும் மாநில நிதியமைச்சராக இருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் நமக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டடான கான்செப்ட். ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.